முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேச்சில் ஒன்று பதற்றம் தெரிகிறது, இன்னொன்று ஆணவம் தெரிகிறது. ஆக 200 ஏன் சொல்றீங்க, 234 என்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதே அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 9 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. இந்த 10 மாதமும் இந்த வழக்கை நடத்துவதற்கே இவர்களுக்கு நேரம் சரியா இருக்கும். எங்க அரசாங்க வேலையை பார்க்க போறாங்க, எங்க மக்கள் பிரச்சனையை பார்க்க போறாங்க, தங்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் என்று எல்லாருக்கும் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறார். அவரது பெயரையே தமிழில் மாற்றினால் நல்லாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. முதலில் அதை அவர் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் இல்லை. என்னை போன்ற மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் கூட ஒரு 30% தமிழே படிக்காதவங்க என் கூட படித்தாங்க. அப்படி தான் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று உண்மையிலேயே தமிழை பற்றி பேசுகிறது என்றால் நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்த அளவிற்கு அவர் தமிழ் பற்றாளர். அதை நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்வோம். இன்னொன்று, சாமானிய மக்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பில் கலப்படம் ரேஷன் கடைகளில் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது திண்டுக்கல்லில் கண்டுபிடிச்சிருக்காங்க. திண்டுக்கல்லில் கண்டுபிடிச்சாங்களா இல்லைனா துவரம்பருப்பில் கல் இருக்குதா, எல்லா இடங்களையும் கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. அதனால் ரேஷன் கடைகள், எல்லா ரேஷன் கடைகளிலும் பரிசோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் டெண்டர் கொடுத்த நிறுவனங்களில் எப்படி அவர்கள், ஏன்னா வெளியே 100 ரூபாய்க்கு கொடுக்குறத நாங்கள் இங்கே 30 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் இருக்க மாதிரி கல்லையும் மண்ணையும் கலப்படத்தையும் சேர்த்தா மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ரேஷன் கடைகளில் உணவுக்கு பாதுகாப்பில்லை, பொதுவெளியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆக இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் வலியுறுத்தியே ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.